வெறுப்பு அரசியல் குறித்து உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பாடம் எடுப்பது அவல நகைச்சுவை. தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டின் குரல் நாடெங்கும் எதிரொலிப்பதால் பாஜக கலக்கத்தில் உள்ளதாகவும் முதலமைச்சர் பதிலடி. 1 முதல் 8ஆம் வகுப்புக்கான ஆண்டு இறுதித் தேர்வு வினாத்தாள் கசிந்தால் ஒழுங்கு நடவடிக்கை. மாவட்ட கல்வி மற்றும் தலைமை ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை எச்சரிக்கை. தென் மாநில எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம். லாரிகள் ஓடாது என்பதால் சமையல் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் இன்று வெயில் சதமடிக்கும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணிப்பு. வேலூரில் இன்று அல்லது நாளை அதிகபட்சமாக 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகவும் வாய்ப்பு. மத்திய அரசின் வக்ஃப் திருத்த மசோதாவை திரும்பப் பெறக்கோரி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம். தனி தீர்மானத்தை இன்று முன்மொழிகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நாடு முழுவதும் கூகுள் பே, போன்பே உள்ளிட்ட முக்கிய யுபிஐ செயலிகள் திடீர் முடக்கம். கடைகளில் டிஜிட்டல் முறையில் பணப்பரிமாற்றம் செய்ய முடியாமல் தவித்த வாடிக்கையாளர்கள். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க டெல்லி புறப்பட்டார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து அண்ணாமலையும் டெல்லி செல்வதால் முக்கியத்துவம் பெறும் சந்திப்பு. இந்தியாவின் இரும்பு மனிதர் வல்லபாய் பட்டேலின் மறு உருவமாக இருக்கிறார் அமித்ஷா. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் புகழாரம். இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படுகிற சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய மறு வடிவமாக பார்க்கப்படுகிற மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷாஜி அவர்களை திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் சந்தையில் 3 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை. ரம்ஜானை ஒட்டி தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்திலும் ஆடுகள் வாங்க குவிந்த வியாபாரிகள். நாகர்கோவிலில் தண்ணீர் கசிவை சீரமைப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்த இளைஞர். பைக்கோடு விழுந்தவர் படுகாயம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்வு. சவரன் 65,880 ரூபாய்க்கு விற்பனை. கேரள மாநிலம் பாலக்காட்டில் சாலையில் சென்றபோது திடீரென தீப்பிடித்து எரிந்த பைக். தந்தையும் 6 வயது மகனும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். பப்புவா நியூ கினியாவில் பேஸ்புக் செயலிக்கு திடீர் தடை. ஆபாச படங்கள், போலி செய்திகள் அதிகம் பகிரப்படுவதால் நடவடிக்கை. வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கார்களுக்கு 25 விழுக்காடு வரி. கோப்பில் கையெழுத்திட்டார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். 18வது IPL கிரிக்கெட் தொடரில் வெற்றி கணக்கை தொடங்கியது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். குவிண்டன் டி காக் அதிரடியால் ராஜஸ்தான் அணியை 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வென்று அசத்தல். ரம்ஜானை ஒட்டி தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் உள்ள கால்நடை சந்தையில் 2 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடைபெற்றிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், இப்போ பாவூர் சத்திரத்தினுடைய இந்த சந்தை சிறப்பு பெற்றது, எந்த அளவிற்கு வியாபாரம் நடைபெற்று வருது? காயத்ரி, அதாவது ரம்ஜான் பண்டிகை வரும் திங்கட்கிழமை கொண்டாடப்படும் நிலையில் தென்காசி மாவட்டம் ஆவூர் சத்திரம் மாட்டுச் சந்தையில் மற்றும் மாட்டுச் சந்தையில் வியாபாரம் களைகட்டி காணப்பட்டுள்ளது. இந்த சந்தைக்கு ஆடு மற்றும் மாட்டு வியாபாரிகள் குறைந்தபட்சம், அதாவது ஒரு ஆடு விலை 1000 ரூபாய் முதல் 30,000 வரை, குறிப்பாக செம்பரி ஆடுகளை அதிக அளவில் வாங்கி சென்றனர். இதே போல மயிலை, காங்கேயம், நாட்டு மாடு என பல்வேறு நகரங்களில் திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், மதுரை, தேனி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இருந்து மாடுகள் வியாபாரிகள் விற்பனை இங்கு கொண்டு வந்த நிலையில் ஒரு மாட்டின் விலை 30,000 முதல் சுமார் 75,000 வரையானது விற்பனையானது. மேலும் அண்டை மாநிலமான கேரளாவில் இருந்து வியாபாரிகள் மாடுகளை வாங்குவதற்கு மொத்தமாக இங்கே குவிந்ததால் சுமார் 2 கோடி ரூபாய்க்கு மேலாக தற்போது விற்பனை களை கட்டியுள்ளதால் வியாபாரிகளும் அதே போல இஸ்லாமிய மக்களும் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காயத்ரி.
நன்றி செந்தில், விவரங்களை வழங்கியமைக்காக. மார்னிங் 4 o'clock வரோம், 4:15 ஒரு ஃப்ளைட்டில் வரோம். நாங்கள் இறங்கி வெளியே வந்து 6 o'clock அஃபென்ஸ் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் 10 o'clockலாம் நாங்கள் ஏர்போர்ட் போயிட்டு ஏதோ ஒரு பர்டிகுலர் அதுக்கு வர்ற மாதிரி வந்து இறங்கி இதை பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம சென்னை விட்டு போயிருந்தால் அவங்கள போய் பிடிக்கிறது கஷ்டம். அந்த ஏரியாலாம் இவங்க சொல்லக்கூடிய அந்த அம்பிவேலி ஏரியான்றது இந்த கேங் இருக்கிற இடங்க ஜென்ரலாக உள்ளார போய் யாரையும் அரெஸ்ட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்கிறாங்க. சென்னையில் மின்னல் வேகத்தில் வழிப்பறி, திருட்டு நகையுடன் விமானத்தில் தப்பும் திட்டம் என பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு வழிப்பறியில் ஈடுபட்ட இந்த கொள்ளையன்தான் நேற்றிரவு என்கவுண்டரில் கொல்லப்பட்ட ஜாஃபர். மகாராஷ்டிராவில் இருந்து தமிழ்நாட்டை குறிவைத்து 7 இடங்களில் வழிப்பறி செய்த இரானி கும்பலை காவல்துறை சுற்றி வளைத்து பிடித்தது எப்படி? செவ்வாய்க்கிழமை காலையில் சென்னை அடையாறு, வேளச்சேரி, சாஸ்திரி நகர் என அடுத்தடுத்து 7 இடங்களில் பெண்களிடம் நகை வழிப்பறி செய்யப்பட்டது. சிசிடிவியின் காரணமாக வழிப்பறி சம்பவங்கள் குறைந்துள்ள நிலையில் ஒரே நேரத்தில் 7 இடங்களில் வழிப்பறி நடந்ததால் இது வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்களின் கைவரிசையாக இருக்குமோ என்ற சந்தேகம் காவலர்களுக்கு வந்தது. அந்த நேரத்தில்தான் 2 இடங்களில் கொள்ளையர்களின் சிசிடிவி காட்சிகள் கிடைத்தன. ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய நம்ம அதிகாரிகளுக்கு கொடுத்து இந்த மாதிரி சந்தேக நபர்கள் யாராவது கடைசி நிமிஷத்தில் வந்து டிக்கெட் எடுத்து எங்கேயாவது போக ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்ட்டு எல்லா ஏர்லைன்ஸுக்கும் சொல்லியிருந்தோம். அதில் அவங்களுக்கு கொடுத்த ஒரு தகவல் படி நம்ம டீமுக்கு வந்தோடனே அவங்க போய் செக் பண்ணுறாங்க. ஸோ ஏர்போர்ட்டு போய் ஹைதராபாத் போகக்கூடிய ஒரு ஃப்ளைட்டில் உள்ளார இருந்தோம். அந்த அக்யூஸ்ட் ஆமாம் உள்ளார போய் உட்காந்துட்டான். பட் நாம் அந்த இது வச்சு ஏர்லைன்ஸ் அத்தாரிட்டி சொல்லி உள்ளார போய் செக் பண்ணி பிடிச்சோம். பிடிபட்ட இருவரையும் விசாரித்த போது அவர்கள் வழிப்பறிக்கு பெயர் பெற்ற இரானி கொள்ளையர்கள் என்று அதிர வைக்கும் தகவல் தெரிய வந்தது. ஆமா, இந்த 3 பேருமே பாத்தீங்கன்னா ஈரானிய கொள்ளையர்கள்னு சொல்லக்கூடிய மும்பை பேஸ்டு. மும்பைனா மும்பை, அது பக்கத்தில் வெஸ்ட் தானே, இந்த பக்கம் வந்து பிதர்னு சொல்லிட்டு கர்நாடகா மாவட்டம். இந்த மாதிரி ஈரானி கொள்ளையர்கள் வந்து நிறைய இடங்கள்ல இருக்கிறாங்க. அவங்களோட மெயின் செட்டில்மெண்ட் மும்பை. ஈரானை பூர்வீகமாக கொண்ட இந்த கொள்ளையர்கள் பல குழுக்களாக பிரிந்து மகாராஷ்டிராவில் வசித்து வருகின்றனர். ராணுவ வீரர்கள் போன்று வலுவான உடல் அமைப்புடன் இருப்பார்கள். முழுக்கை டி-ஷர்ட் அணிந்து டக்கின் செய்து கொண்டு செல்வதுதான் இவர்களின் அடையாளம். மக்களை திசை திருப்பி குறிப்பாக பெண்களிடம் வழிப்பறியில் ஈடுபடுவதுதான் இவர்களின் பாணி. எந்த ஊருக்கு சென்று கொள்ளையடித்தாலும் உடனே சொந்த ஊருக்கு செல்ல மாட்டார்கள். சம்பந்தமே இல்லாத ஊருக்கு சென்று விடுதியில் அறையெடுத்து சில நாட்கள் தங்கி இருப்பார்கள். காவலர்கள் துப்பு துலக்கி அவர்களின் வீட்டிற்கு சென்றால் அங்கு அவர்களது குடும்பத்து பெண்கள் தான் இருப்பார்கள். விசாரணைக்கு வந்தது தெரிந்தாலே அந்த பெண்கள் ஒன்று சேர்ந்து காவலர்களை விரட்டி அடிப்பார்கள். அதே போன்று கொள்ளையடிக்கும் ஊர்களில் எப்போதும் வழக்கறிஞர்களை தயாராக வைத்திருப்பதும் இவர்களின் பாணி. ஒருவேளை பிடிபட்டால் உடனே ஜாமீனில் எடுக்கத்தான் இந்த ஏற்பாடு. இந்த அளவுக்கு நேர்த்தியுடன் செயல்படும் இந்த கும்பலை வழிப்பறி நடந்த 3 மணி நேரத்தில் சென்னை காவலர்கள் சுற்றி வளைத்து பிடித்துள்ளனர். நேற்று சென்னை ஏர்போர்ட்ல 2 பேரை பிடிச்சோம். அவங்க கொடுத்த தகவல் படி இன்னொரு குற்றவாளி நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஓங்கோல நோக்கி போயிட்டு இருந்தவன ஓங்கோல்ல RPF உதவியோட பிடிச்சோம். இந்த 3 குற்றவாளிகளை பிடிச்சு நடந்த 6 செயின் பறிப்பு கொள்ளைகளிலும் பறி கொடுக்கப்பட்ட அத்தனை நகைகளையும் மீட்டிருக்கிறோம். இருவரையும் புதன்கிழமை அதிகாலையில் வழிப்பறி நடந்த இடங்களில் ஒன்றான தரமணி ரயில் நிலையம் அருகே உள்ள பால பகுதிக்கு அழைத்துச் சென்று காவலர்கள் விசாரித்துள்ளனர். அப்போது அங்கு வைக்கப்பட்டிருந்த பைக்கில் உள்ள சீட்டுக்கு அடியில் மறைத்து வைத்திருந்த கை துப்பாக்கியை எடுத்து ஜாஃபர் காவலர்களை நோக்கி சுட்டதாக காவலர்கள் தெரிவித்துள்ளனர். அவன் வந்து எடுத்து சுடுறான், 2 ரவுண்டு சுடுறான். அது போலீஸ் மேல போடாம போலீஸோட வாகனம் பொலிரோ வாகனத்தில் படுது. அப்புறம் போலீஸ் வந்து தற்காப்புக்காக மறுபடியும் சுற்றக்கூடாதுன்னு ஒரே ஒரு ரவுண்டு தான் சுட்டாங்க. அதில் நெஞ்சில் குண்டு பாய்ந்த ஜாஃபர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது.
இந்நிலையில் சென்னையில் அடுத்தடுத்து நகை பறிப்பில் ஈடுபட்ட ஈரானி கொள்ளையர்களின் புகைப்படங்களை காவல்துறை வெளியிட்டுள்ளது. சென்னையில் 6 இடங்களில் அடுத்தடுத்து நகை பறிப்பில் ஈடுபட்ட 3 கொள்ளையர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அதில் ஒருவர் என்கவுண்டரில் கொலை செய்யப்பட்ட நிலையில் 3 பேரின் புகைப்படங்களையும் காவல்துறை வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் வழிப்பறி கொள்ளையன் என்கவுண்டர் செய்யப்பட்ட தரமணி ரயில் நிலையம் அருகே உள்ள பாலப்பகுதியில் சைதாப்பேட்டை நீதிமன்ற நீதிபதி பார்த்திபன் நேரில் விசாரணை நடத்தினார். முன்னதாக காவல்துறை உயரதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகளும் விசாரணை நடத்திய நிலையில் தடயவியல் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். தமிழ் திரை உலகில் இயக்குனர் இமயம் என போற்றப்படும் பாரதி ராஜாவின் மகனான மனோஜ் பாரதி ராஜா செவ்வாய்க்கிழமை இரவு ஹாரிங்டன் ரோடு இல்லத்தில் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். பின்னர் சென்னை நீலாங்கரையில் உள்ள இல்லத்திற்கு உடல் கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அங்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சென்று இறுதி அஞ்சலி செலுத்தினர். பாரதி ராஜாவின் கைகளை ஆதரவாக பற்றியபடி முதல்வர் ஆறுதல் கூறினார். தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் தனது வீட்டில் இருந்து நடந்தே சென்று மனோஜின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தினார். இதேபோன்று நடிகர் சிவக்குமார் மற்றும் சூர்யாவும் மனோஜின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறினர். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், திண்டுக்கல் சீனிவாசன் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். இதேபோன்று ஓ. பன்னீர்செல்வம், காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், வி.கே. சசிகலா உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். திரைத்துறையில் இருந்து ஏராளமானோர் மனோஜ் உடலுக்கு இறுதி மரியாதை செய்து பாரதி ராஜா குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினர். அந்த வகையில் கவிஞர் வைரமுத்து, இயக்குநர்கள் பாக்யராஜ், மணிரத்தினம், கே.எஸ். ரவிக்குமார், லிங்குசாமி, வெற்றிமாறன், கார்த்திக் சுப்ராஜ், பி. வாசு மற்றும் நடிகர்கள் சத்யராஜ், கவுண்டமணி, பாண்டியராஜன் உள்ளிட்டோர் இறுதி மரியாதை செய்தனர். பாரதி ராஜாவின் சோகம் மிகப்பெரியது. மகனே, எனக்கு நீ கடமை செய்ய வேண்டிய கடன் இருக்க உனக்கு நான் கடமை செய்வதாக காலம் தண்டித்து விட்டதே என்ற சோகத்தில் அவர் துடிப்பதை என்னால் உணர முடிகிறது. மாலையில் நீலாங்கரையில் இருந்து மனோஜின் உடல் ஊர்வலமாக பெசன்ட் நகர் மின் மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. வயது மூப்பு காரணமாக பாரதி ராஜா கார் மூலம் மின்மயானத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். மின்மயானத்தில் மனோஜின் உடலுக்கு தந்தை பாரதி ராஜா, தாய், மனைவி, மகள்கள் மற்றும் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க இறுதி அஞ்சலி செலுத்தினர். மனோஜின் கடைசி மகள் கண்ணீரோடு தன் தந்தைக்கு இறுதிச் சடங்குகளை செய்தார். இதையடுத்து மனோஜின் உடல் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது.